ஐரோப்பிய நாடுகள் நம்மை தாக்கினால் பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டீர்கள் என்ற எச்சரிக்கையை விடுத்த பின் புதின் இந்தியா வந்திருந்தார். பிரதமர் மோடி அவர்களே நேரில் சென்று புதினை வரவேற்றிருந்தார். பின்னர் பல்வேறு வரவேற்புகள் வழங்கப்பட்டு விருந்தும் அளிக்கப்பட்டிருந்தது புதின் அவர்களுக்கு. அவ்வாறான ஒரு நிலையில்தான் இந்தியா டுடேக்கு பல்வேறு கருத்துக்களை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார் புதின். இந்தியா பழைய இந்தியா போல் அல்லாது இப்பொழுது பலமிக்க சக்தி வாய்ந்த நாடாக மாறியிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் மோடி அவர்கள் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியாத ஒரு சிறந்த தலைவர் என்றும் அவர் மோடி பற்றி புகழ்ந்திருக்கின்றார். அமெரிக்கா இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து ஓயிலை வாங்க வேண்டாம் என்று எச்சரிப்பது மிகவும் தவறான ஒன்று என்றும், அமெரிக்கா தங்களுடைய நியூக்ளியர் ஃபியூலை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்கின்ற நிலையில் இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து ஓயில் வாங்க வேண்டாம் என்று சொல்லுவது மிகவும் தவறான ஒன்று என்று புடின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கூடன்குளம் அணுமின் நிலையத்துக்கு தொடர்ந்தும் ரஷ்யா ஆதரவு வழங்கும் என்ற கருத்தினையும் அவர் அங்கு பதிவு செய்திருக்கின்றார். அவ்வாறான கருத்துக்களை இந்தியா டுடேக்கு பேட்டியளிக்கும் போது அவர் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கின்றார். பின்னர் இடம்பெற்ற ஒப்பந்தம் தொடர்பான விடயங்களில் இரு நாட்டு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம், கல்வி தொடர்பான விடயங்களில் இரு நாடும் ஒத்துழைத்து செயற்படுவதாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து S-500 ஏவுகணைகளை இந்தியாவில் தயாரிப்பதற்கும் ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்தியாவுக்கு தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ள உள்ளதாக ரஷ்யா ஒப்புதல் அளித்திருக்கின்றது. வர்த்தகத்தில் 2030ஆம் ஆண்டளவில் $100 பில்லியன் எட்டுவதற்கு இரு நாடுகளும் இலக்கினை நிர்ணயித்திருக்கின்றன. இவ்வாறான பல்வேறு விடயங்கள் இந்த புதினுடைய இந்திய வருகையொட்டி இடம்பெற்றிருக்கின்றது. இதுதான் ஐரோப்பிய நாடுகளிலும் இப்பொழுது கவனத்தை பெற்றிருக்கின்றது. இப்பொழுது புதின் உக்ரைன் போர் தொடர்பிலும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் போரை தாம் தொடங்கவில்லை என்றும், உக்ரைனை தாம் நேட்டோ படையில் இணைய வேண்டாம் என்று வலியுறுத்தி வந்ததாகவும், அது ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் தொடர்ந்தும் உக்ரைன் நேட்டோ படையில் இணைய முயற்சி செய்த சந்தர்ப்பத்திலேயே தாம் போரினை தொடங்கியதாகவும் புடின் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்தியா ரஷ்யாவுடைய நட்பு இதயபூர்வமான நட்பு என்று புடின் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறாக பல்வேறு விடயங்கள் இப்பொழுது இந்தியாவின் வருகையொட்டி இடம்பெற்றிருக்கின்றது. இது மேற்கத்திய நாடுகளின் பார்வையில் பல்வேறு கருத்துக்கள் தோற்றுவிட்டிருக்கின்றது. மேலும் இந்த வருகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்தியாவில் பார்க்கப்படுகின்றது. அரசியல் ஒழுங்கில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும். டென்மார்க்கை சேர்ந்த PhD மூலர் அவர்கள் ஒரு ஆய்வுக் கட்டுரையினை வெளியிட்டிருக்கின்றார். அதில் புதின் தொடர்பில் ட்ரம்பினுடைய நிர்வாகம் புதினை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ட்ரம்ப் எடுக்கின்ற தவறான முடிவுகளையும் ஐரோப்பிய தலைவர்கள் ஏற்றுக்கொள்வது அவர்களை ஒரு தவறான வழியில் இட்டு செல்வதாகவும் அவர் தனது ஆய்வுக் கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ட்ரம்ப் எடுக்கின்ற நடவடிக்கைகள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கின்ற உறவை முறிப்பதாக உள்ளதாக அமெரிக்கர்களே விமர்சனம் செய்கின்ற அளவுக்கு இப்பொழுதும் ட்ரம்புக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றது. புதின் இந்திய வருகை தொடர்பாக மேற்கத்திய நாடுகள் சில கருத்துக்களை குறிப்பிட்டு வருகின்றன. குறிப்பாக புதினின் இந்திய வருகை பெரும்பாலும் ஆயுத விற்பனைக்காகவே இடம்பெற்று வருவதாக அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்து வருகிறார்கள். இந்தியா மீது பொருளாதார அழுத்தங்களை அமெரிக்கா பிரயோகித்து வருகின்ற சூழலிலேயே இவ்வாறான ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமா.